இங்கே நீங்கள் வந்து டேட்டா நான் வந்து கிளிக் பண்ணுறேன். டேட்டா பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே இல்லை, பிகாஸ் வந்து Recon-DBயில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஒன்ஸ் நம்ம வந்து கிரியேட் நியூ டேட்டா கொடுத்தா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து வரும். ஓகே, இந்த விண்டோவில் நமக்கு வந்து கம்பெனி நேமு, ரிப்போர்ட் URL ஆர் இமெயில், அவங்க வந்து யாருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணுமோ அவங்களோட மெயில் ஐடி ஆர் URL தான் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ ஹேக்கர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் ப்ரோக்ராம்க்கே ஒரு URL கொடுத்துருப்பாங்க, அது நீங்கள் கொடுத்துக்கலாம். அது மாதிரி திங்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கம்பெனி நேமுக்கு வந்து இந்த டொமைன் நேமே வந்து கொடுக்குறேன். டொமைன் நேமில் .in எக்ஸ்டென்ஷன் மட்டும், அதாவது TLD மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒன்றும் காப்பி ஆகலை. ஓகே ஃபைன், இப்போ பர்ஃபெக்ட்டு. ஸோ .in மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக ஸ்கோப்பில் வந்து டொமைன் நேம் மட்டும் கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செக்யூரிட்டி மெயில் ஐடிலாம் கிடையாது, இது அட்மின் மெயில் ஐடியோ என்னவோ எனக்கு தெரியல. பட் எனிவேஸ் நம்ம வந்து இதிலே ரிப்போர்ட் பண்ணுவோம், நம்மகிட்ட இருக்கிற ஒரே காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதுதான். ஓகே, ஸோ இதில் சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ நான் வந்து கொடுத்துட்டு நான் க்ரியேட் கொடுத்தேன். இப்போ க்ரியேட் கொடுத்தோன்னு எனக்கு வந்து பேக் சைட் பாருங்கள், இங்கே எனக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதில் வந்து ஸ்கோப்புன்ற ஒரு ஃபைலுக்குள்ளே நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்துவாயிருக்கும். வெறும் டொமைன் நேம் மட்டும் தான் வந்திருக்கும். ஓகே, மற்றதெல்லாம் DBயில் வந்து சேவ் பண்ணிக்கும். ஸோ இங்கே என்னன்னாக்கா எனக்கு அடிஷ்னலாக என்ன டொமைன் இருக்குது, 1 or 2+ டொமைன்ஸ் இருக்குன்னா வந்து நான் இங்கே கொடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து என்கிட்ட இல்லை அது. ஓகேவா? ஸோ இவங்களோட சைட்டில் வந்து வெறும் டொமைன் தான்.